ராஜி தெருப்பா. நம்ம வாட்டர் டேங்க் போட ரோட்லேருந்து வாட்டர் டேங்க் ரோட்டில் போகிறதுலேருந்து ஐநாவரம் வரத்துக்கு நம்ம இப்படி கட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ராஜி ஸ்ட்ரீட். கடை பேர் காரைக்கால் மெஸ். 1 இயர் ஆகிடுச்சுப்பா ஓப்பன் பண்ணி. இது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசைப்பா. நாங்கள் கடை எங்கெங்கே ஏற்கனவே நெய் சோறு போட்டுக்கிட்டு இருந்தோம்ப்பா அண்ணா நகரில். ஒரு நாளைக்கு 20 கிலோ 25 கிலோ ஓடும். நெய் சோறு, தால்ச்சா, மட்டனு கிரேவி, சிக்கன் கிரேவி, சிந்தாமணி சிக்கன் எல்லாம் அண்ணா நகருக்கு போகும் டெய்லி. இது அதுக்கு எடுத்தது தான் இந்த ரூமு. இப்போ எங்களுக்கு திடீர்னு இப்போ கொஞ்சம் நினப்பு வந்து சரி சாப்பாடு பண்ணலாம். மெஸ் எங்களுக்கு ரொம்ப நாள் ஹோட்டல் ஓப்பன் பண்ண ஆசை தான். நாங்கள் 100 ஹோட்டலாக இருந்தாலும் பார்த்தோம். சரி அதுக்கப்புறமா சரி இங்கே நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே நாங்கள் ஆன் பண்ணணும். சாப்பாடு, கூட்டு, பொரியல், அப்பளம், கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே இங்கே உண்டுப்பா. அது வந்து நம்மளுக்கு இதில் வந்துடும், மீல்ஸில் வந்துடும். சைட் டிஷ் வந்து போட்டி இருக்குது, சிக்கன் இருக்குது, எறா இருக்குது, காடை இருக்குது, 65 இருக்குது, ஃபிஷ் ஃப்ரை இருக்குது, எல்லாமே இருக்குமா இங்கே. நெத்திலி இருக்குது, எல்லாமே 140பா. ஒரே ரேட்டு தான். நான் 120 தான் வச்சுருந்தோம். இப்போ இந்த கேஸால் இப்போ ஒரு 20 ருபீஸ் சேர்த்துருக்குறோம். மட்டனில் போட்டி இருக்குப்பா. போட்டி மட்டன் தான். இப்போ இந்த கேஸு பிரச்சனை முடியணும், கொஞ்சம் முடிஞ்சாதான் தலைக்கறி கிளக்கறி மீதி எல்லா ஐட்டமும். சமையல் முறையெல்லாம் என்ன? சமைக்கிறது யாரு? நான் தாம்மா சமைக்கிறது. யாரும் கிச்சன் உள்ள அலோடே இல்லைப்பா. நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்களே. ஆமாம், யாரும் அலோடு இல்லை, நான் மட்டும்தான். எல்லாம் இன்னும் 2 அங்கேயும் வச்சுக்கிட்டேன்னா எல்லாத்தையும் இங்கே ஒன்று அங்கே ஒன்று எல்லாமே பார்த்துருவோம்ப்பா. மசாலாலாம் நான் மீன் குழம்புக்கு எல்லாமே நம்ம அரைக்கிறது தான். வீட்டு மசாலா தான். மீன் குழம்புக்கு, கறி குழம்புக்கு அதே மிளகு, ஜீரகம், சோம்பு, தேங்காய் எல்லாமே நம்ம அரைச்சி போடுறது தான்ப்பா. ஆமாம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம் நம்ம எப்பொழுதும் ரெகுலராக வாங்குறது. நம்மளுக்கு சைட் டிஷ்ஷு டெய்லி ஓடிடும். சைட் டிஷ்ஷு எவ்வளோ பண்ணினாலும் பத்தாது. இப்போ இது முடிஞ்சுன்னா இன்னொரு ரவுண்டுக்கு நாங்கள் வைக்கணும். எல்லாமே இதில் நீங்களே இப்போ சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சொல்லுவீங்க ஃபீட்பேக் என்ன, நீங்களே சொல்லுவீங்க. எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா, ஒன்றுமே பயப்படாது. நம்ம வீட்டு சாப்பாடு அப்படியே. ஆமாம், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கிழங்கா மீன் வறுவல் எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். நல்ல ஒரு பெரிய சைஸ் பீஸு. பார்க்கும்போது எடுத்தாங்க பா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த சுட ஆவி பறக்க சூப்பராக சிம்பிளான ஒரு மசாலா. ஜாஸ்தி அந்த ஸ்பைசஸும் இந்த கலர் எதுவுமே இல்லை. லைட்டான ஒரு மசாலா. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சிக்கன் குழம்பு வித் ரைஸோட எப்படின்னு பார்த்தலாம். நல்ல சூடான சாதத்தில் சிக்கன் குழம்பு நல்லா பரட்டி எப்படி வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஹோம் ஸ்டைலில் இருக்குது. லைட்டாக ஒரு காரம் தெரியுது. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பெப்பர் சிக்கன் எப்படின்னு பார்த்தலாம். போன்லெஸ் பீஸ் சுட இருக்குது. செம்ம ஸ்பாஞ்சியாக இருக்குது. செஸ்ட் பீஸ் தான். அந்த மசாலா தான். அந்த மசாலா ப்ளஸ் அந்த ஃப்ரெஷ்ஷான சிக்கன் செம்ம சாஃப்டாக இருக்குது. அந்த ஆனியனோட ஃப்ளேவர் ப்ளஸ் அந்த கருவேப்பிலை வாசத்தோட சாப்பிட்றது பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த எறா தொக்கு பாருங்க. இங்கே எறா வந்து செம்ம ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருவோம். ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து சிக்கன் டக்கு வேலையை நாங்கள் ரெடி பண்ணி போட்டுட்டு 2 எறாவா கேட்டுச்சா 2 எறா கேட்குறாங்க. எல்லாமே குட்டி குட்டி எறா தான். இதில் அந்த ஸ்பைசினஸ் கம்மியாக இருக்குது. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இதுலேயுமே அந்த ஆனியன் ஃப்ளேவர் நல்லா தூக்கலாக இருக்குது. லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் அந்த எறா போட்டான ஒரு லைட்டான ஒரு ஸ்வீட்னஸ், ஒரு லைட்டான ஒரு நல்ல மசாலா.